வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். இதுகுறித்தாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதன். இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட பாஞ்சாலக்குறிச்சி மன்னர்களில் முக்கியமானவராக வீரபாண்டிய கட்டபொம்மன் திகழ்ந்தார். 1760 ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி பிறந்த இவர் தனது 30வது வயதில் பாளையக்காரராக முடிசூட்டிக் கொண்டவர். ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்ததை எதிர்த்து போரிட்ட அவர் பல்வேறு போர்களில் ஆங்கிலேயர் படைகளை பின்வாங்க செய்துள்ளார். தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை சூழ்ச்சியில் பிடித்த ஆங்கிலேயர்கள் 1799 ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி அவரை தூக்கிட்டு கொலை செய்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த தினத்தன்று அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் நடப்பாண்டு 266வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு அவரது வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.